நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து சுடரை வந்து ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க கழுத்துல எல்லாம் மாலையெல்லாம் போடுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தீபா வந்து சாமியார் வேஷம் போட்டு வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. பேய் மேடம், என்ன மேடம் இவ்வளோ கெட்டப் போட்டு என்னை இப்படி அலக்கழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், நான் சொல்கிறத மட்டும் செய், அடுத்தவங்க நல்லா இருக்கான்னா நம்ம என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது, சரியா வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அனுப்பிடுறாங்க. போ, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத, ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே வந்து இந்து வந்து தீபாவை வந்து அனுப்பிடுறாங்க. உள்ளே போனவொடனே நம்ம ராமையா தான் கூப்பிட்றாங்க. ராமையாட்ட வந்து நைஸாக கண்ணடிக்கிறாங்க. இது வந்து அந்த ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, அவங்க அனுப்பிவிட்ட ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமையா வந்து சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே, கனவழியம்மா அம்மா வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன ராமையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இந்த அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா, ஊருக்குள்ளே பல பேர் பேசிக்கிட்டாங்க, அதான் நம்ம வீட்டில் வந்து நிறைய பிரச்சனையாக இருக்குல்லம்மா, அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா ராமையா, சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நம்ம எழில் சாருக்கும் நம்ம சுடருக்கும் வந்து ஃபஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது, அதனால் இவங்ககிட்ட கேட்டால் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்கள் சாமி, எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே யாருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் எழிலும் சுடர் வராங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு தான் மன கஷ்டம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்படியெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்கிறாங்க. இல்லை, பார்த்தாலே தெரியுது உங்கள் 2 பேர்த்துக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உங்கள் கல்யாணத்துலலாம் குளறுபடியெல்லாம் நடந்தது எனக்கு எல்லாமே தெரியும், அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 பேரும் மாலை மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனது மாலை மாற்றவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் வந்து கேட்காரு. ஆமாம், நீங்கள் வந்து சுடர் கழுத்தில் மாலை போடணும், சுடர் வந்து உங்கள் கழுத்தில் மாலை போடணும், சரியா? அதாவது ப்ராப்பராக எப்படி கல்யாணம் நடந்தால் மாலை போடுவாங்களோ அது மாதிரி மாலை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான்சென்ஸாக இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. மேடம் என்ன மேடம், உங்களோட பையன் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏப்பா எழில் என்னப்பா இப்படிலாம் பண்ணுற, அம்மா சொல்கிறது கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து சரி அம்மா சொல்கிறாங்களே, அவங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமையா போய் 2 மாலை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் போய் 2 மாலை எடுத்துகிட்டு வராங்க. 2 பேர்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்காங்க. 2 பேருமே மாலையை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து சுடர் வந்து எழிலுக்கு மாலையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து எழில் வந்து சுடருக்கு மாலை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எழில் வந்து கையில் வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. என்ன சார் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மாலையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு சுடர் கழுத்தில் வந்து எழில் வந்து மாலையை போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்தா நம்ம மனோகரிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, யார் இந்த சாமியார் தேவையில்லாத குளறுபடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கடுப்பில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா வெளியில் வந்து நம்ம இந்துக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம், எப்படியோ வந்து நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கடுத்து வந்து மனோவை வெளியே அனுப்புறதுக்காக நம்ம சொன்னதை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அதோட ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.